பிரக்யா பிரக்யா நீங்க என் ஒய்ஃபை பாத்தீங்களா? அவங்க உங்க கூட தானே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஆடிக்கிட்டு இருந்தா. ஆனா அதுக்கப்புறம் அவளை காணோம். அவ வெக்கப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் தான் வந்தா. அவங்க வெக்கப்பட்டுட்டு எங்கேயாவது போயிருப்பாங்க இல்லையா? அவளை பார்த்து அவன் இந்த பக்கம் தான் ஓடி வந்தா. நான் போய் பாக்குறேன். அதுவும் அங்க போறாங்க. அந்த பக்கம் தான். நான் இப்ப பார்த்தேன். இல்ல அவங்கள மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க போய் பாருங்களேன். போங்க, போய் சீக்கிரம் தேடுங்க, இல்லனா போய்ட போறாங்க. பிரக்யா பிரக்யா அடுத்த 8 மணி நேரத்துக்கு பிரக்யாவோட உயிருக்கு மிகப்பெரிய கண்டம் இருக்கு. மிஸ்டர் மெஹராவும் அவங்க கூட இருக்காரு. அதனால அவருக்கும் பாதிப்பு ஏற்படலாம். இந்த யாகம் அவங்களோட பாதுகாப்புக்காக நாங்க செய்யறோம். எங்க பசங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க சீக்கிரமா பூஜையை ஆரம்பிச்சிருங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அம்மா. இந்த அக்னி மட்டும் 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து எரிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். ஆனா என்ன? ஒருவேளை இந்த யாகத்துல எதுவும் தடை ஏற்பட்டா அதுக்கப்புறம் பிரக்யாவுக்கும் மிஸ்டர் மெஹராவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டமா போயிடும். கடவுளே, நீங்க தான் அந்த 2 குழந்தைகளையும் காப்பாத்தணும். தயவு செஞ்சு காப்பாத்துப்பா. பிரக்யா எங்க போயிருப்பா? முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களுக்கு நடுவுல இவ்வளவு தூரம் என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டா. அதுவும் இல்லாம எனக்கும் ஏதோ வித்தியாசமா தோணுது. அவ போறத நான் பார்த்தேன். அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? அவ அந்த பக்கம் தான் போனா. ஆனா இன்ஸ்பெக்டரோட வைஃப் இருந்தாங்க. அவங்க பிரக்யா அங்க இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க அந்த பக்கம் போனதுதான் நான் பார்த்தேன். போங்க, அங்க போய் பாருங்க, இல்லனா போய்ட போறாங்க. Shit. பிரக்யா அபி, அபி நீ இங்கே இருக்க? பிரக்யா உன்னை அங்க தேடிக்கிட்டு இருக்கா. அவ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க கெஸ்ட் கூட அவ இருக்கா. தேங்க் காட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து. உனக்கு என்ன தோணுச்சு? சரி பரவாயில்ல, இருக்கட்டும். பொண்டாட்டி கூப்பிடறானா போய் தானே ஆகணும். எங்க தோட்டத்துல இருக்காளா? அங்க. தேங்க்யூ. மருமகளே சீக்கிரம். அவ புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்படி அவன் சந்தேகமா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். சரிங்க அத்தை. உங்க மருமக எங்க? அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இல்ல என் மருமக. உங்க மருமக உள்ள போறத நான் பார்த்தேன். இல்ல என் மருமக இல்ல. இங்க யாருமே இல்லையே. உள்ள யாருமே இல்லப்பா. பாத்ரூம்ல இருக்கலாம். உங்க வைஃப் கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிட்டாங்க. ஆன்ட்டி என்ன சொன்னாங்கன்னா அவ வந்து தோட்டத்துல இருக்கான்னு. நல்ல வேளை அவங்க கிடைச்சிட்டாங்க. இல்லனா போலீஸை கூப்பிட வேண்டியதா இருந்திருக்கும்.
சரி, அசோக்கோட நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அவர்கிட்ட பேசணும். எனக்கு நம்பர் எதுவும் ஞாபகத்துல இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போனை கொண்டு வரேன். ஓகே, நான் என் பொண்டாட்டியோட தோட்டத்துல இருக்கேன். நீங்க போன் எடுத்துட்டு வந்து கொடுங்க. தேங்க்யூ. நல்ல வேளை அவர் போயிட்டாரு அத்தை, இல்லனா உள்ள வந்திருப்பாரு. நான் போய் ரூமை லாக் பண்ணிட்டு வரேன். சீக்கிரமா லாக் பண்ணு, அது வரைக்கும் நான் இவனை சமாளிக்கிறேன். ஓகே அத்தை. அட, எங்க போனா அவ? இப்ப இங்க தானே இருந்தா? சீரியஸா ரொம்ப விளையாட்டு பண்றா. அவ எங்க போயிட்டா? அட, இங்கதான் எங்கேயாவது என்ன இருப்பாங்க. பண்றீங்க? சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. அவ இங்கதான் இருக்கான்னு எனக்கு தோணுது. அப்படி இருந்தா நான் அவளை பார்த்திருப்பேன், இல்ல அவ என்ன பார்த்திருப்பா. ஆனா கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்குது. சொல்லுங்கம்மா. சீக்கிரமா வா. அந்த இறக்கி சந்தேகம் வந்துருச்சு. ஏதாவது பிரச்சனை ஆயிர போகுது. பயப்படாதீங்கம்மா, நம்ம வீட்டுல தானே இருக்கா. எல்லாரும் நம்ம ஆளுங்க தானே. நாங்களும் சீக்கிரமா அங்க வந்துருப்போம். நீங்க வந்தவங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கம்மா. வேகமா போ. பிரக்யா, 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 பிரக்யா. என்னங்க 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 பிரக்யா, என்னங்க என்னங்க நான் இங்க இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க? எங்க? என்னங்க பிரக்யா, நீ உள்ள இருக்கியா? ஆமா, இந்த ரூம்குள்ள தான் இருக்க. கதவு அங்க இருக்கு பாருங்க. நீ எப்படி உள்ள? நீங்க கதவு கிட்ட வாங்க. சரி, நான் திறக்கிறேன், நீ இரு. உங்க வைஃப் கிடைச்சிட்டாங்களா? இங்க பாரு பிரக்யா, இங்க ஏதோ பிரச்சனை தான். நாம இங்க சேஃபா இல்ல. அததான் நானும் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் அசோக்கோட பொண்டாட்டி என்ன மயக்கமடைய வச்சு இந்த ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. கிராமத்துல நம்மள 2 ரவுடிங்க கொல்ல வந்தாங்கல்ல, அவங்க இந்த இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி நினைக்கிறேன். பிரக்யா, நீ ஒரு வேலை பண்ணு. இந்த கதவை விட்டு தள்ளிப்போ. நான் இந்த கதவை உடைக்க போறேன். சரியா? அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து போயிடலாம். பின்னாடி போ. யாரு நீங்க? என்ன பண்றீங்க? நாங்க இஷ்டப்பட்டாதான் இங்க யாரா இருந்தாலும் வர முடியும். நாங்க இஷ்டப்பட்டாதான் போகவும் முடியும். என்ன? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்க ஒரு இலை கூட எங்க அனுமதி இல்லாம அசையாது. ஆனா நீங்க என்னடானா இங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறீங்களா? இலை எதுக்கு அசையணும்? அப்புறம் நான் பொண்ணுங்க மேல கை ஓங்குறது இல்ல. அப்புறம் உங்க பொண்ணோட தான் எனக்கு டீலிங். நான் பாத்துக்கிறேன். முதல்ல இங்க இருந்து போங்க. போதும். நீங்க என்ன பண்றீங்க? என்னங்க ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. தைரியம் இருந்தா என்ன வெளியில விடுங்க, அப்புறம் யாருன்னு நான் காட்டுறேன். என்னங்க நீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவங்க கிட்ட நீங்க யாருன்னு காட்டுங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன இவங்களை அடிக்க சொல்றியா? அட ஆன்ட்டி, அடிக்காதீங்க. என்ன பண்றீங்க? இப்ப நீங்க மட்டும் உங்களை ஏதாவது பண்ணல, அப்புறம் நான் உங்களை வந்து ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். அட நான் பொண்ணுங்க மேல கை ஓங்குறதா? அது நல்லா இருக்காது. அப்படின்னா வேற ஏதாவது பண்ணுங்களே. ஆனா நீங்க அடி வாங்க கூடாது சொல்லிட்டேன். என்னோட புருஷன் மிஸ்டர் மெஹரா மத்தவங்க கிட்ட அடி வாங்க கூடாது. ஒரு செகண்ட் வெயிட். உன்னை என்ன மிஸ்டர் மெஹரான் கூப்பிடுறத நிப்பாட்டு, சரியா? என்ன மிஸ்டர் மெஹரா? அப்படிதான் சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்க மத்தவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மிஸ்டர் மெஹரான் தான் நான் சொல்லுவேன். மிஸ்டர் மெஹரா, மிஸ்டர் மெஹரா, மிஸ்டர் மெஹரா. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லல? உங்க பொண்டாட்டிய ஒரு ஸ்டோர் ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. இங்க நான் மாட்டிட்டு இருக்கேன். நீங்க அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க. நான் பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன் பிரக்யா. இப்படி அடி வாங்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். போதும். இனிமே நானும் என் சத்தியத்தை மீறிடுவேன். அட, நீங்க உள்ள
வந்துட்டீங்க? கட்டி போட்டிருக்காங்களா? இது அவருங்க. ஓ, அடி வாங்கிட்டு இருந்தீங்க, எப்படி கதவு திறந்தீங்க? இங்க பாரு, நான் அபிஷேக் பிரேம் மெஹரா. நான் அடி வாங்குறவன் இல்ல, அடி குடுக்கறவன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்கள அடிக்காமலேயே அவங்கள கட்டி போட்டேன். எப்படி? இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ஓட போறேன். என் பின்னாடியே நீங்க வாங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். வாங்க. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். முதல்ல நீங்க 2 பேரும் தனித்தனியா பிரிங்க. வாங்க ஆண்டி. என்ன விடுங்க அத்தை. நான் எங்க விடுறது? நானே உன் கூட சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். அத்தை, அத்தை. எப்படி இருக்க அத்தை? சொல்லுங்க குண்டத்தை, எப்படி எங்க இருக்கு? போற? ஏய். அத்தை, நீங்க என்ன பண்றீங்க? இப்படிதான். பாரா, நீங்க கை ஊங்காமலே அவங்க 2 பேரையும் தடுத்துட்டீங்க. பரவாயில்லையே. நான் ஒண்ணு சொல்லவா? பொண்ணுங்க மேல கை ஊங்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எனக்கு உங்க மேல லவ் வந்துச்சு. உன்னோட டைமிங் ஏன் எப்பவும் தப்பா இருக்கு? என்னாச்சு? வெளியில அங்க அந்த 2 ராட்சசிங்க இருக்காங்க. நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்கு. இங்க உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? சாரி. நாம இங்க இருந்து போகலன்னா அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்துருவான். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கானே, என்ன யோசிக்கிறீங்க? அசோக்கோட மொத்த ஃபேமிலி தான் கில்லர்ஸ். அவன் தங்கச்சி மட்டும்தான். அவ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. ஒருவேளை அவ இவங்கள பத்தின உண்மையை உங்ககிட்ட சொல்ல நினைச்சாலும் என்னவோ, இவங்க குடும்பத்து மேல இருக்க பயத்தினால சொல்லாம நான் இப்ப இருக்கலாம். உடனே பூரப்புக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். அவன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்க முடியும். ஷிட், என்னாச்சு? இந்த போன்ல சிம்மே இல்ல. அது எப்படி? நீங்க தான் இந்த போன்ல இருந்து பூரப்க்கு கால் பண்ணீங்களே. பண்ண. ஆனா உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். ஷிட். என்னாச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் போன் பேசும்போது என் போன் கீழே விழுந்துருச்சுல. அப்ப அசோக் தானே போன் எடுத்து கொடுத்தான். அந்த சமயத்துல தான் அவன் சிம் கார்டை எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். பிரியா, இது எல்லாமே ஒரு பெரிய ட்ராப் தான். இவங்க நம்மள கொல்ல நினைச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த அசோக் அவனை விட ஆபத்தான அவனோட குடும்பத்துக்கிட்ட நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கான். நாம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயாகணும். என்ன பண்றது? இது அவங்க 2 பேரும் தான். அவங்க கண்டிப்பா கட்ட அவுத்திருப்பாங்க. ஏன் கூட வாங்க. உனக்கு இப்ப லவ் மூடா? ஜன்னல பாருங்க. அதுக்கு ஜன்னல் வழியா தப்பிச்சு வெளியில போலாம். உனக்கு இந்த வழி தெரியுமா? அப்புறம் ஏன் தப்பிச்சு போல? உங்களை விட்டு நான் எப்படி போறது? இங்க இருக்கிறதா இருந்தாலும் சண்டை போடுறதா இருந்தாலும் நம்ம ஒன்னாதான் போடணும். என்ன பண்றதா இருந்தாலும் ஒன்னாதான் பண்ணணும். இப்ப நான் உன்னை லவ் பண்ணல. நீ பண்ணதுக்கு உன்னை நான் அப்ரிஷியேட் பண்றேன். அப்ரிஷியேஷன். அப்ப நானும் உங்களை அப்ரிஷியேட் இப்ப பண்ணுவேன். நான் உன்கிட்ட பேச நேரல பின்னாடி ரவுடிங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க. மொத்த பார்ட்டிஸுமே கில்லர்ஸால தான் நிறைஞ்சிருக்காங்க. எப்படி வெளியில போறது? முதல்ல ஜன்னலை திறந்துட்டு அப்புறம் மத்தத பேசிக்கலாம். பாத்து. எங்க போயிருப்பாங்க? அதான் அங்க. பாருங்க. அண்ணே, உங்களுக்கு என்னாச்சு? என்ன விடு, நீ போய் ஆயுதங்களை கொண்டு வா. அண்ணே, நீங்க என்ன பத்தி கவலைப்படாத. போய் அபிஷேகையும் அவன் பொண்டாட்டியும் இழுத்துட்டு வா. சீக்கிரம் போ. சரி, ஓகேண்ணே. போ. அண்ணா, அண்ணா, நான் போய் மிஷா கூட்டிட்டு வரேன். அவங்க சரி பண்ணிடுவாங்க. போ சீக்கிரம் போ. ஹலோ, அவங்க 2 பேரும் அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அவங்க எப்படி தப்பிப்பாங்க? அவங்க காருக்கு எங்கிட்ட தானே இருக்கு. ஒருவேளை அவங்க கார் கிட்ட தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள அங்கேயே கொன்றுங்க. ஓகே. அபிஷேக் பிரேம் மகரா, நீ எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? அத்தை, ஸ்னேக் அண்ணே வந்துட்டாரு. வா வெளியில. என்ன பண்றது? அவன் சரியான பைத்தியம். அவன் என்ன பண்ணுவானே தெரியாது.
அவங்க 2 பேரும் எங்க? நான் கேட்டுட்டு இருக்கலாம், எங்க அவங்க? அசோக் வா. அண்ணே, அவங்க 2 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்கண்ணே. ஓடி போயிட்டாங்களா? அண்ணே, அண்ணே உங்க காலு. வா வா வா, அண்ணனுக்கு சுருக்கு எடுத்து விடு. அண்ணா அது வலிக்குமே. பரவாயில்ல. உன்னைக்கு என்ன பண்ற பாரு. திரும்பவும் சாவியை தொலைச்சிட்டீங்கல்ல? சாவி எங்க போச்சுன்னு தெரியலையே. நீங்க அந்த சாவியை உங்க கழுத்திலே தொங்க போடுங்க, அப்பதான் நல்லது. கழுத்துலயா? கழுத்துல லாக்கே தானே போடுவாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு கழுத்தே இருக்காது. அண்ணே, இதான உனக்கு வேணும்? இந்த சாவி எங்க விழுந்துச்சுன்னு யோசிச்சு பாரு. நீங்க ரொம்ப நல்லவரு. கொடுத்த வாக்க அப்படியே நல்ல நிறைவேத்துறீங்க. வெரி குட். ஆனா நான் இன்னும் வாக்கு நிறைவேற்றலப்பா. உன்னோட கதையை எப்போ முடிக்கிறோமோ அப்பதான் நான் கொடுத்த வாக்கு நிறைவேறும். சரி விடுப்பா, சும்மா காமெடி எல்லாம் பண்ணாத. ஒருவேளை கொல்றதா இருந்தா கண்ணை உள்ள வச்சுட்டு எதுக்கு எங்களை காப்பாத்த வந்த? காமெடி பண்றது நான் இல்ல, ஆனா நீ பண்ற காமெடி மோசமா இருக்கு. நாங்க 3 பேர், நீங்க 2 பேர் தான். அப்படி இருந்து தப்பிக்க முடியும்னு யோசிக்கிறியா? அதனால என்ன, நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. தம்பி நீ கார்ல மாட்டிக்கிட்டு இருக்க. யார் சொன்னா நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோன்னு? எங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. அது எப்படி? இதோ இப்படி. டயலாக பேசுற அண்ணே, ஹீரோ ஆகணும்னு பாக்குறியா? அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியல. நீ டயலாக் பேசாம இருந்திருந்தா இந்நேரம் நான் அவங்கள கொன்னு இருப்பேன். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. அவங்க கார் சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க தப்பிச்சு போறாங்க? அதான் எனக்கு தெரியலையே. அண்ணே வர இருங்க. ஆமா, அவங்க கிட்ட தானே சாவி இருந்தது. ஏய், ஆனா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்ல இருந்தது. அந்த ஆண்டவன் நம்ம 2 பேரையும் சேர்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா யாரால நம்மள பிரிக்க முடியும்? நான் மேராவாச்சே. அதெல்லாம் புரியுது, ஆனா அந்த சாவி மிஸ்டர் மெஹராக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலா அது என்னன்னா, என் பாக்கெட்ல 2 கீ இருந்தது. ஒன்னு என் வண்டியோட கீ, இன்னொன்னு அந்த கிராமத்து அங்கிளோட சாவி. அப்புறம் என்ன, அந்த சாவி விழுந்ததுல அது என் வண்டியோடது. அந்த முட்டா பையன் இந்த வண்டியோட கீன்னு நினைச்சிட்டா. ஆஹா, இன்னைக்கு நீங்க சூப்பரா கலக்குறீங்க. ஆமாமா. உங்க மேல பயங்கர லவ் வருது. நீ என்ன பண்ற? சாரி. இட்ஸ் ஓகே. இப்ப நான் ரொம்பவே டிஃபரெண்டா மாறிட்டேன். வெரி டிஃபரெண்ட். அப்படியா? ஆமாமா. ஏதாவது வேலையை நான் ஆரம்பிச்சுன்னு வையேன், அது தப்பாதான் போகுது. ஆனா எண்டுல எல்லாம் சரியாயிடுது. அது எப்படி? அது என்னன்னா, கோவில்ல என் வண்டிக்கு தொலைஞ்சு போச்சு இல்லையா? அப்ப நீ ரொம்பவே அப்செட்டா இருந்தல்ல? ஆனா இப்ப அதே கீ தான் நம்மள பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கு. என்ன? கரெக்ட். நான் எப்பவுமே அட்வான்ஸா தான் யோசிப்பேன். அந்த வீட்டை விட்டு உயிரோட வருவோன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. டார்லிங், என்ன நீ நம்புமா? நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோன்னு வை, அப்புறம் அந்த அதிர்ஷ்டம் இருக்கே எப்பவும் எனக்கு துணையா இருக்கும். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் அந்த அதிர்ஷ்டமும் என் கூட நிரந்தரமா இருக்கும். இங்க பாரு மருமகளே, உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. வருஷா, அம்மா இவளை யாரு கொன்னது? அந்த ஸ்னேக் இவளை கொன்னுட்டான்பா. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவனுக்கு கோவம் வந்து அவன் எதை பத்தியும் யோசிக்கல. அவன் என்ன கொல்ல வந்தப்போ இவ குறுக்க வந்துட்டா.
என் மருமக இறந்துட்டா. உங்க 2 பேரோட பிரச்சனையால நான் என்னுடைய பொண்டாட்டி இழந்துட்டேன். அவங்க 2 பேரும் செத்தே ஆகணும், செத்தே ஆகணும். அபிஷேக் மெஹரா, உன் சாவு என் கையில தான். வராங்களா? இல்ல. நம்மள எவ்வளவு முட்டாளாக்கிட்டாங்கல்ல. முட்டாளாக்க பார்க்கல, நாம முட்டாள்கள் தான். நாம ரொம்ப பிஸியா இருந்தோம்ல. எதுல? அதான் அந்த பாட்டு போட்ட உடனே நம்ம டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப பிஸியா இருந்தோம் இல்லையா? நல்லா ஆடின. ரொம்ப நடிக்காதீங்க என்ன. இப்படியே நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த கில்லர்லாம் பின்னாடியே வந்துருவாங்க. பரவாயில்ல, நான் தான் ஓட்டுறேன். நீ ஓட்டி இருந்தா திரும்பவும் ஏதாவது ஒரு பைக்ல போய் மோதி இருப்ப. நான் தான் சொன்னல, நான் வேணும்னே ஒண்ணு பைக்ல மோதலன்னு. இப்ப நம்ம எங்க போறோம்? பரவாயில்ல, இங்க போனாலும் 2 பேரும் ஒன்னா போறோம். இதுக்கப்புறம் இப்படி ஒன்னாவே தான் போக போறோம். கரெக்ட். ஹாரன் அடிக்குது, அவனுங்களா தான் இருக்கணும்.